கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடல். மட்டுமல்ல, நியாயாதிபதியில் உள்ள வசனத்தையும் கொண்டு அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடல். தெரிந்தவர் நாம் அனைவரும் கரங்களை தட்டி பாடலாம். தெரிந்தவர்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும், நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும். அழியும் மாந்தர் கூட்டத்தை அவர்காய் மீட்டு காத்திட, அழியும் மாந்தர் கூட்டத்தை அவர்காய் மீட்டு காத்திட, நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும். நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி, நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி. அதனால் நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும், நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும். பச்சை தாடை எலும்பாலே பாங்காயாயிரம் கொன்றானே, பச்சை தாடை எலும்பாலே பாங்காயாயிரம் கொன்றானே. ஒரு கூழாங்கல்லால் தாவீது கோலியாத்தை கொன்றானே, ஒரு கூழாங்கல்லால் தாவீது கோலியாத்தை கொன்றானே. நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி, நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி. அதனால் நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும், நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும். பக்தன் ஒருவன் சொல் கேட்டு தரித்து நின்றது சூரியனே, பக்தன் ஒருவன் சொல் கேட்டு தரித்து நின்றது சூரியனே. உன்னுடன் ஆண்டவர் இருப்பதாலே உலகத்தை கலக்கிட முடியாதோ, உன்னுடன் ஆண்டவர் இருப்பதாலே உலகத்தை கலக்கிட முடியாதோ. நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி, நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி. அதனால் நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும், நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும். இளையவன் என்று சொல்லாதே, பலவீனன் என்று சொல்லாதே, இளையவன் என்று சொல்லாதே, பலவீனன் என்று சொல்லாதே. இன்றைய உலகின் கிதியோன் நீதான், எழும்பிடு அவர்காய் போர் செய்ய. இன்றைய உலகின் கிதியோன் நீதான், எழும்பிடு அவர்காய் போர் செய்ய. நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி, நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி. அதனால் நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும், நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும். இறப்பவர் எண்ணிக்கை பெருகிடுதே, இனி மறப்பதும் உனக்கு சரிதானோ. இறப்பவர் எண்ணிக்கை பெருகிடுதே, நீ மறப்பதும் உனக்கு சரிதானோ. திறப்பின் வாசலிலே நின்று சிறப்பாய் ஊழியம் செய்திடுவாய், திறப்பின் வாசலிலே நின்று சிறப்பாய் ஊழியம் செய்திடுவாய். நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி, நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி. அதனால் நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும், நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும். அழியும் மாந்தர் கூட்டத்தை அவர்காய் மீட்டு காத்திட, அழியும் மாந்தர் கூட்டத்தை அவர்காய் மீட்டு காத்திட. நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும், நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி, நீ பலவீனன் அல்ல, நீ பராக்கிரமசாலி. அதனால் நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும், நீ வேண்டும் ஆண்டவருக்கு, நீ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் செய்திக்குள் கடந்து போகலாம்.
சகோதரி அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? 2023 முடித்து 2024வது ஆண்டிற்குள் புதிய வருஷத்திற்குள் நுழைய கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எலும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் இல்லை? இவ்வளோ நேரம் சந்தோஷமாக ஆண்டவரை துதிச்சு பாடணும் இல்லையா? இவ்வளோ நேரம் நீங்களும் எப்படி, எந்த நிலையில், எந்த மனநிலையில், எந்த சோர்வில் வந்திருக்கீங்களோ தெரியாது. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாகவே நம்ம நினச்சி நம்ம என்ன செய்ய, எவ்வளோ பாடு பிரச்சனை சோர்வு இருந்தாலும் இந்த 1ஆம் தேதி, இந்த ஜனவரி 1 தேதியை நம்ம என்ன நினைப்போம்? சந்தோஷமாக ஆண்டவரை துதிச்சிருப்போம், ஒரு நம்பிக்கை, ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம், பலவிதமான காரியங்களை மனதில் நம்ம நினச்சி தான் வந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை சும்மா விட மாட்டார்ல, கண்டிப்பாக நமக்கு நன்மை செஞ்சு தான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கடந்த வருடத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே அந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்னில் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்னில் காணப்படும் என்ற வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். அது ஜீவனுள்ள வார்த்தை, அது வல்லமை உள்ள வார்த்தை. அது ஒரு நாளும் திரும்பி வெறுமையாக நம்ம இடத்துல வருவதே இல்லை. அந்த வருடம் முழுதும் அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பாடு, எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ நஷ்டங்கள், எவ்வளோ கவலைகள், கண்ணீர் எல்லாம் பார்த்தோம். நம்ம எல்லாம் பார்த்தோம். ஒரு கிருபை தான் நம்மளை பாதுகாத்திருக்கு. அது பெருமை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்துருக்கிறார், அவ்வளவுதான். அந்த ஜீவனை நம்ம என்ன விதத்தில் இந்த வருடத்தில் பயன்படுத்த போகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நான் முதலாவதாக உணரணும். ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அவர் அதற்கு தான் ரத்தத்தையே சிந்திருக்கிறார் இல்லையா? அதுக்கு தான் பாடுபட்டார். ஆகையால் நமக்கு கிருபையாக இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டிலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஒரு நாள் நம்ம மறந்து போகவே கூடாது. ஒரு நாள் நம்ம மறக்காதபடிக்கு ஆண்டவருக்கு அனுதினமும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட பேச நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நமக்காக என்ன வார்த்தையை கொடுக்கிறார், அந்த வார்த்தை என்படி நம்மளை இந்த ஆண்டில் கர்த்தர் எப்படி நடத்த போகிறார், அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவன் அந்த வார்த்தை நிச்சயமாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது வெறுமையாக திரும்பாது. அதனுடைய அர்த்தத்தில் தான் இந்த பாடலை, நீ வேண்டும் ஆண்டவருக்கு நீ வேண்டும். நம்ம பலவீனர் அல்ல, பராக்கிரமசாலி. கர்த்தர் எங்களுக்கு ஒரு பாடலை கொடுத்துருக்கார். அது இந்த நியூ இயரில் எங்களால் வெளியிட முடியல. அதனால நாங்கள் இன்னொரு 2-3 மாதத்தில் அந்த பாட்டு வெளியே வரும். ஹல்லேலூயா. அது வேறு பாடல், இது இல்லை, அது வேறு பாடல். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட பேச. ஹல்லேலூயா. ஓராபா ஷகாலாபா ஷீதாராபாஷா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் சொல்லியிருக்கிறார். அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் மகிமையான பிரசன்னத்தை நம்ம இன்னைக்கு உணரணும். ஒருவர் கூட உணராமல் இந்த இடத்த விட்டு போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இன்று எங்களோடு கூட இடைப்படுங்க ஏசப்பா, இடைப்படுங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த 1ஆம் தேதி 2024 ஆண்டுக்குள் எங்களை கொண்டு வந்த கிருபையை நினைத்து மனதார நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கும் ஜீவனை கூட்டி கொடுத்து புதிய ஆண்டுக்கான கிருபை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று எங்களோடு கூட பேசுங்கப்பா.
உங்களுடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். முற்றிலும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள் முற்றிலும் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இன்றும் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம், அதில் நடுவில் வாசிங்க. ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் கடந்த செப்டம்பர் மாதம் 21 நாள் உபவாசம் இருந்து நான் ஜெபித்த வேளையில் இந்த புதிய ஆண்டுக்கு கர்த்தர் எங்களுக்கு எலும்பி பிரகாசி ஊழியங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன என்று நான் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். யார் பராக்கிரமசாலி? இப்போ அதுதான் கேள்வி இன்னைக்கு. யார் பராக்கிரமசாலி? இந்த வார்த்தையை தேவதூதன் கிதியோனை பார்த்து இதை சொல்கிறார். கிதியோன் யார்? கிதியோன் ஒரு சாதாரண மனிதன், சாதாரண ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மனிதன். அவருக்குள்ள எந்த விதத்திலும் அந்த டேலண்டோ எதுவும் இல்லை. ஒரு ஆர்டினரி பர்சன் தான் அந்த கிதியோன். ஆனால் அவரை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க யுத்தத்திற்கு அவனை கொண்டு செல்ல கிதியோனை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். கிதியோன் மேலே தேவ கிருபை வந்து இறங்குது பாருங்க. இந்த கிதியோன் எப்படி அவன் சொல்கிறான், என்னுடைய குடும்பம் சாதாரண குடும்பம், என்னுடைய குடும்பம் எனக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி இப்படி காரியங்களை நிறைய அவன் சொல்கிறான். அந்த இந்த காரியம் வந்த உடனே பராக்கிரமசாலியே, ஒரு தேவ தூதன் வந்து இப்படி ஒரு வார்த்தையை கிதியோன் இடத்துல வந்து பேசுவான்னு சொல்லி கிதியோன் நினச்சி கூட பார்க்கல. அதான் அங்கே இருக்கிறது. நம்ம கூட நிறைய விஷயத்தில் நம்மக்கிட்ட வந்து ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுப்பாரா, இந்த நன்மைகள்லாம் கொடுப்பாரா, நமக்கு அந்த கிருபை கிடைக்குமா, நமக்கு அந்த வல்லமை கிடைக்குமா, நமக்கு அந்த அபிஷேகம் கிடைக்குமா என்றெல்லாம் உங்களுக்கு கூட அந்த எண்ணங்கள் வரும். நம்ம வீட்டை கூட கடவுளை ஆசீர்வதிக்க முடியுமா, நம்மளை கூட நம்ம உயர்ந்த நிலையில் கர்த்தர் வைக்க முடியுமா, நம்மளுடைய எல்லா காரியங்களையும் மாற்ற முடியுமா என்று பல எண்ணங்கள் நமக்கு வரலாம், சிந்தனையில் வரலாம், நினைவுகளை வரலாம், எல்லாம் வருவது உண்டு. ஆனால் அதே போல் தான் இங்கே ஒன்று அதை பற்றி அவன் நினைக்கல, அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற நம்மளை பயன்படுத்துவாரா, நம்மளை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கூட அவன் கனவுல கூட நினைக்கல. ஆனால் கர்த்தர் அவனை தேடி வரார். அந்த இடத்துல தான் தேவ தூதன் சொல்றாரு, அந்த பலவீனமான பாண்டத்தை பார்த்து தான் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று. அப்போ பாருங்க, இந்த இடத்துல அந்த பராக்கிரமசாலினா யார்? அந்த பராக்கிரமசாலி அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் தான் பராக்கிரமசாலி, கர்த்தரே பராக்கிரமசாலி. அவர் தான் நமக்கு என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 60வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:12. அப்போ யார்னா தேவன். அப்ப நம்ம யார்? பராக்கிரமசாலியாகிய கர்த்தர். அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? அவரை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஆர்டினரி பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தரே, அப்போ தேவனாலே நம்ம பராக்கிரமா செய்வோம். அப்ப அதே இந்த சங்கீதம் 24:8 வாசிங்க. சங்கீதம் 24:8. யார் அந்த பராக்கிரமசாலி? அப்ப பராக்கிரமசாலி வந்து இந்த இடத்துல போட்டிருக்கு சங்கீதம் 24:8. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வழிபடுற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சாதாரண தேவன் அல்ல. நம்ம வழிபடுற ஜீவன் எங்கேயோ கடவுள் இருக்காரு. அவர் ஏதோ ஒரு 5 நிமிஷம் தேடினா போதும், ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் போதும், ஒரு வசனத்தை எடுத்து வாசித்தா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மகிமையின் ராஜா. அவர்தான் பராக்கிரமசாலி.
அவர் தான் யுத்தத்தில் பராக்கிரமம் நிறைந்தவராக காணப்படுகிறார். நமக்கு வருது பாருங்க யுத்தங்கள், நமக்கு வருது பாருங்க சோதனைகள், நமக்கு வருகிற காரியங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், சமாதானமே இல்லாத காரியங்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளை ஆற்றி தேற்ற யாருண்டே? இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தால், இப்போ நம்மளை ஆற்ற தேற்ற ஒரு மனுஷனே வந்தாலும் கூட அந்த மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். இதுதான் விஷயம். அந்த மனுஷனும் ஒரு போராட்டத்தில் தான் போவான். அவங்களுக்குள்ள ஒரு பாடு தான் இருக்கும், அவங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், கர்த்தர் ஒருவர் தான் பராக்கிரமசாலி. அப்போ அவர் நமக்குள்ள நம்மளை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், நம்மளை அரவணைக்கிறவர். அவர் மகிமையின் ராஜாவாக நமக்குள் வருவாரானா, அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த எதிரியை பார்த்தும் பயம் வேண்டாம், எந்த போராட்டமா பிசாசின் சோதனைகளா பயப்பட வேண்டாம். எதை குறித்தும் கவலைப்படாம தேவ கிருபை பெற்றவர்களாக தேவனில் சார்ந்து நிற்க கற்றுக்கொள்ளும் போது, தேவ வல்லமையால் நிரப்பப்படும் போது நமக்கு ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடியை நமக்காக ஏற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வருவான் தான், எப்படி வராமல் இருப்பான்? நமக்கு இந்த உலகத்தில் ரெண்டு காரியம் நடக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, பரிசுத்த தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தர், மகா பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசின் போராட்டம், பிசாசினுடைய கிரியைகள். தள்ளப்பட்ட லூசிஃபர், அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தான் தேவன் வருகிறார், மகா ராஜாவாக வருகிறார், வல்லமின் தேவனாக வருகிறார். அப்போ ரெண்டு காரியமும் இங்கே நடக்குது. அப்போ போராடுகிற ஆவிகள் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம சமாதானத்தை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ நம்ம பரிசுத்தமோ நம்ம தேவனுடைய கிருபையை பெற்றவர்களாக வாழ விடாதபடிக்கு எது தடுக்குது? உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தில் பொல்லாங்கால் நிறைந்த உலகத்தினுடைய பொல்லாத கிரியைகள் நம்மளை கீழே தள்ள பார்க்கிறது, நம்மளை கீழே தள்ள பார்க்கிறது. ஆனால் இந்த கிரியைகளை, இந்த பிசாசை எதிர்க்கிற வல்லமை கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இந்த பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பாரானா பிசாசுகளுடைய முழங்கால்களால் முடங்கும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். இன் ஜீசஸ் நேம். அதுதான் வல்லமை, அதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கணுன்றது. எந்த விதத்தில் நமக்கு பயம் வேண்டியதில்லை. நம்ம போகும்போதும் வரும்போதும் எந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் எழும்பி வந்தாலும் அந்த கிரியைகளை பார்த்து நமக்கு பயம் வேண்டியதில்லை, அது நம்மளை பார்த்தா பயப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நம்ம ஏன் பயப்படுறோம்? பிசாசை பார்த்து ஏன் பயப்படுறோம்? ஒரு சமயம் நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் அன்னைக்கு அங்கே செய்தி கொடுக்கல, அங்கே எல்லாம் மீட்டிங் முடிச்சு நான் நின்றுட்டு தான் இருந்தேன். நான் தள்ளி ஒரு இடத்துல சாதாரணமாக வந்தவங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒரு அம்மா, அங்கேருந்து அந்த அம்மா வந்துச்சு. ஒரு அம்மா அங்கேருந்து அது பயங்கர போகிற பிசாசு போலுக்கு பாம்பு மாதிரி ஆடுது. அது நின்றுக்கிட்டு ஆடிட்டு அது கடைசியில் என்ன செஞ்சுது, அது பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. தன்னால் என்கிட்ட ஜபிக்க வருது அது, ஆனால் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. பாருங்க, அப்போது பிசாசுக்கு தெரியும், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆகையால ஒரு சமயம் நான் பார்த்தேன், அந்த பிசாசோடு போராடுகிற ஆவிகள், பலவிதமான பொல்லாத ஆவிகள் நிறைந்த மனுஷர்களை நான் பார்த்திருக்கிறேன். பொல்லாத ஆவி, பலவிதமான ஆவி என்னிடத்திலே அப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஜெபத்திற்கு வந்திருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த பொல்லாத கிரியைகளை எதிர்க்கிற வல்லமை இன்னைக்கு இந்த உலகத்தில் இனி வேணும். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. இனி ஆண்டவருடைய வருகை வர்ற நேரம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஜெயிக்கணும்ல, அப்போ நம்ம கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று வெளிப்படுத்தி காட்டணும்ல. ஆண்டவர் எதுக்கு அவர் சாயில நம்மளை படைச்சிருக்காரு? அவரை மகிமைப்படுத்த, அவருக்கு சாட்சியாக வாழ, அவருக்காக எழும்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த பராக்கிரமசாலியை பற்றி மிகவும் தாழ்மையாக இருக்கிற, ஒன்றத்துக்கும் பயனில்லாத இருக்கிற ஒரு பர்சனை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் பராக்கிரமசாலி அவனை மாற்றுறார்.
அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், அவருக்கு கீழ்ப்படியணும். இங்கே பாருங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 14:52. சவுல் இருந்த நாளெல்லாம் பாருங்க, சவுல் என்ன தெரியுமா செய்கிறாரு, அவர் ராஜா. அப்போ அவர் யுத்தம் பண்ணணும், எல்லா நாடுகளோட யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்கணும். அப்போ அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு, அவர் யாரெல்லாம் பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க, பலசாலியாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் தன்னுடைய அரண்மனையில் அவங்களுடைய இராணுவத்தில் சேர்த்துக்கொள்வது. எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் அவர் சேர்த்துக்கொள்வார். ஆனால் நல்லா யோசிங்க, அந்த சவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் சவுலை ராஜாவாக மாற்றினார். கர்த்தர் தான், அவர் சாதாரண சவுலாக தான் இருந்தான். கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார், அவனுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சவுல் என்ன செய்கிறார்னா, அந்த யுத்தத்தில் போகும்போது கர்த்தர் சொல்கிறபடி அவர் செய்யலை, கீழ்ப்படியலை. அவர் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் செய்யணும். நல்லதெல்லாவற்றையும் விட்டுட்டு நல்லதெல்லாம் எல்லாத்தையும் அழித்து போடணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, ஐயோ இது அருமையாக இருக்குது, இதெல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணுறார். ஆனால் கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சவுல் நிறைய பராக்கிரமசாலி ஆட்கள் எல்லாம் வைத்திருந்தும் கூட ஒரு சர்டன் பீரியட் வரும்போது சவுல் கீழே விழுந்துட்டார். அவ்வளோதான், அவர் லைஃப், அவருடைய ராஜபாரியம் முடிஞ்சது, அவருடைய வல்லமை முடிஞ்சது, அவருடைய பராக்கிரமம் முடிஞ்சது. அதுக்கு தான் தாவீது ஒரு பாடலை பாடுறாரு பாருங்க. 2 சாமுவேல் 1:19 வாசிங்க. 2 சாமுவேல் 1:19. இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அமைதியாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று, பராக்கிரமசாலி விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா. அதே 2 சாமுவேல் 1:25 வாசிங்க. போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. யோனத்தானோ விழுந்து போனான். அதே மாதிரி 2 சாமுவேல் 1:27 வாசிங்க. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். தாவீது பாடுறாரு. என்ன பாடுறாரு? நல்ல பாட்டு. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிட்டே என்று பாடினான். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் மனுஷனுடைய பலன், இவ்வளவுதான் மனுஷனுடைய பலன், இவ்வளவுதான் மனுஷனுக்கு இருக்கிற பராக்கிரமசாலி. அவன் பராக்கிரமசாலி சொல்றான், அவன் பலன் உள்ளவன் சொல்றான், அவன் எத்தனையோ பராக்கிரமசாலியெல்லாம் கூட்டி சேர்க்கிறான். அவங்க அலங்க என்ன ஆகுது, அதமாயிட்டு போயிட்டு. அப்போ இந்த வேலையில் நீங்கள் யோசிங்க, நம்மளுடைய பலனில் ஒன்றுமே நம்ம செய்ய மாட்டோம். நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பராக்கிரமசாலியாகிய கர்த்தன் நமக்குள்ளே இருக்கணும். இன்னைக்கு நம்ம பேரும் புகழுக்காக நம்ம படித்த படிப்பு அந்தஸ்தை நினச்சி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பெருமையாக நம்ம வாழ்கிறோம், நம்ம அந்தஸ்தை பெருசாக சொல்லுகிறோம், என்னென்னவோ சொல்லிட்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னென்ன காரியங்களை நாங்கள் தான், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் விழுந்து போயிடும், எல்லாம் விழுந்து போயிடும். பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் நம்மோடு இருப்பாரு, அது ஒன்று தான் நிலைச்சு நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சவுலுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய ஒரு காரியம் நடந்தாலும் அது பயனில்லை. அவன் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இழந்து போனான். அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அதே போல்தான் சாலமோனுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், நல்ல கிருபை கொடுத்தார். என்ன கிருபை கொடுத்தாரு? தாவீது மேலே இருந்த கிருபையை சாலமோனுக்கு கொடுக்கிறார். சாலமோன் தான் எனக்கு ஆலயத்தையே கட்டுவான்னு கர்த்தரே சொல்கிறார். என் மகன் அவனே இந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் அவன் ஆலயத்தை கட்டி என்னதான் இருந்தாலும் என்னுடைய வார்த்தைக்கு
அந்நிய தேவர்களை பின்பற்றாதபடிக்கு ஜாக்கிரதையோடு இருக்கணுன்றதையும் அது தீர்மானமாக சொல்கிறாரு. அந்நிய தேவங்களை பின்பற்றாத, பாவத்தை செய்யாத, அப்படி நீ வாழ்ந்தாதான் இந்த ஆலயம் நிலைச்சு நிற்கும். இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஆலயம், தேவ ஆலயம். தேவ ஆலயத்தில், பரிசுத்தம் நிறைந்த தேவ ஆலயத்தில் தேவன் உலாவுகிற இடம், தேவன் மகிமைப்படக்கூடிய இடம். அவர் பராக்கிரமசாலியாக உலாவக்கூடியவர், அவர் மகிமையானவர், அவர் பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கக்கூடிய தேவன். அவரை அந்த நேரத்தில் அவன் சாலமோன் என்னைக்கு அந்த பாவத்தை செஞ்சானோ அன்னைக்கே அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. தேவன் ஆலயத்தில் இல்லை. அவ்வளோ பெரிய ஆலயம், அவ்வளோ பணம் செலவழித்து கட்டினாங்க ஆலயம். அவ்வளோ பயங்கரமான பணத்தை செலவழித்து ஆலயம் கட்டினாங்க. அதற்காகவே தாவீது அவ்வளோ பணங்களையும் அவ்வளோ பொருட்களையும் ஆசையாக தேவனுக்கு என்று கட்ட அதை சேர்த்து வைத்தாங்க. ஆனால் அந்த ஆலயம்தான் இடிஞ்சது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இல்லை. அப்படி வரும்போது தான் பழமொழியாக காணப்படுவார்கள். புறஜாதிகளுக்கு முன்னாடி வசச்சொல்லாக மாறி போய் விடுவார்கள். பயங்கரமானது. தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒரு பக்கம் ஒரு பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார், ஒரு பக்கம் ஒரு மனதுருக்கத்தின் தேவன், அன்பின் தேவனாக இருக்கார். சும்மா எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். இதுதான் உண்மை. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அன்பு தானே, ஆண்டவர் அன்பதில் இருக்காரு, அவர் எல்லாவற்றையும் பொறுமையாக போயிடுவார், நம்மளை எல்லாவற்றையும் எதுவுமே கண்டுக்க மாட்டார். எனக்கு அருமையானவர்களே, 2024 இந்த பராக்கிரமம் செய்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தம் முக்கியம். வாயின் வார்த்தைகள் முக்கியம், பொறுமை முக்கியம், தாழ்மை முக்கியம், சகிக்கிற தன்மை முக்கியம், அன்பு முக்கியம், தேவனோடு உறவாடுகிற நேரம் முக்கியம், தேவனோடு உலாவுகிற நேரம் முக்கியம். இது எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் எல்லாவற்றையும் செய்வேன், ஆனால் கர்த்தரும் எனக்கு வேணும்னா இருக்க மாட்டார். அதுதான் பரிதாபம். அவர் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிறேன்னு சொல்றார். அவர் என்ன சொல்றார்? என்னுடைய பாதத்தில் வாங்க, அறிக்கை செய்யுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தேவன் இரக்கம் செய்வன் சொல்றாரு. நம்ம அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சுட்டு திருப்பி அதே பாவத்தை செஞ்சா அது என்ன அர்த்தம்? இப்போ நம்மளே இருக்கிறோன்னு நீங்கள் நல்லா யோசிங்க. இப்போ நானே இருக்கிறேன், நான் சொல்கிறேன் இந்த காரியத்தை செய்யாத, என் பிள்ளைக்கே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த காரியம் செய்யாத, இதை செஞ்சால் எனக்கு கோபம் தான் வருது, அதை செய்யாத சொல்லி சரி செய்ய மாட்டேன்னு சொல்லி இருந்துட்டு திருப்பி அதே காரியம் அப்படியே செஞ்சால் நமக்குள் ஒரு கோபம் வருதா வரலையா? ஆனாலும் என்ன செய்கிறோம்? என்னுடைய மகன், என் பிள்ளை, அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறோம்? போய் அரவணைக்கிறோம். சரி இது தப்பு செஞ்சுட்டான், இதை என்ன செய்யக்கூடாது, திருப்பி இதை கரெக்ட் பண்ணுறோம். நம்ம பிள்ளைங்களை அப்படி தானே செய்கிறோம். நம்ம பிள்ளைங்களை அரவணைக்கிறோம், அன்பு காட்டுறோம். ஏன் அடுத்த நிமிஷம் இப்படியே விட்டுற முடியுமா? உருவாக்கணுமே, நல்லா வரணுமே, நல்லா இருக்கணுமே, பிள்ளை நல்லா இருக்கணுமே, மகா குடும்பம் நல்லா வரணுமே, பிள்ளைகளை விடக்கூட முடியாத சொல்லி ஆலோசனையும் கொடுத்து ஜபமும் பண்ணி அரவணைக்கிறோம். அதே போல் ஆண்டவர் எத்தனையோ தர நம்மளை சேர்த்து கொள்ள அவர் ஆவலோடு இருக்காரு. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்றதுக்கு எத்தனை முறை அவர் ஆயத்தமாக இருக்கிற சமயத்தில் அந்த கோழிக்கு அந்த குஞ்சு அந்த செட்டைக்குள்ளே வராட்டி அதுக்கு வெளியே ஆபத்து இருக்குது. அது அதுக்கே தெரியாது. அதே மாதிரி ஆண்டவரோ பிரயாசப்படுறார், அவர் அரவணைக்க துடிக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போவோம், நம்ம வழியில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வழி வேறு வழியில் போயிட்டே இருக்கோம். நம்ம வழி தான் கரெக்டுன்னு நினச்சி போயிட்டே இருக்கோம். அது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது.
ஆனால் ஒரு நாள் அந்த வழி தடுமாறும்போது அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் அன்பு, அவருடைய உள்ளம் நம்மளை நோக்கி பார்க்கும்போது குளிர்ந்த உள்ளமாக இருக்கணும். நான் ஜெபிக்கிற வேலையில் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆவியில் நான் உணர்ந்தது, தேவனுடைய உள்ளம் துக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ ரத்தத்தை சிந்தி இவ்வளோ அரவணைச்சு நம்மளை கொண்டு வராரு. ஆனால் நம்ம அவளை மறந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை முறை சத்தியமான வார்த்தைகள் நம்மளை தேடி தேடி வருது. எத்தனை முறை ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மளை தேடி தேடி வருது. நம்முடைய இருதயம் அது காயத்தமாக இருக்கா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி தன் கிரியை மாற்றிக்கொள்ள நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும்னு தான் தேவ சித்தம். என் மகன் இன்னைக்கு வந்துட மாட்டானா, என் மகா இன்னைக்கு வந்துட மாட்டாளா என்று சொல்லி ஆவலோடு தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் ஏன் காத்துக்கிட்டு இருக்காரு? ஏன் கூப்பிடுறாரு சட்டைக்குள்ள? உனக்கு வெளியில யுத்தம் இருக்கு, உனக்கு வெளியிலெல்லாம் போராட்டம் இருக்கு, நீ வெளியே போனால் உனக்கு ஆபத்து இருக்கு. இன்னைக்கு நமக்கெல்லாம் இந்த கோவிட் சமயத்தில் எல்லாரையும் என்ன செஞ்சுட்டாங்க, கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, எப்படி நீங்கள் வெளியே வராதிங்க, வந்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குள்ளேயும் பரவிச்சுன்னா இது ஆபத்தான, இது உயிருக்கே ஆபத்து. அதனால் என்ன செஞ்சிருங்க, பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிஞ்சு அன்னைக்கு கடை வேலை எவ்ரிதிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அப்போ வெளியே ஏன் போகக்கூடாதுன்னு ஒரு இந்த உலகத்தை ஆள்கிற நமக்கு அதிகாரிங்களே அவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம ப்ரொடெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம நாட்டு மக்கள் பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாரும் ஒபே பண்ணுறோம். ஆனால் அதுக்கு மீறி போனாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோதான், ஆபத்து தான். ஆனால் அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். உனக்கு நீ வெளியே போனனா உன் ஆத்மாவை கொள்ளை பொருளாக கொண்டு போக பிசாசு ரெடியாக இருக்கான். எந்தெந்த வடிவில் இருக்கான்? எத்தனையோ வடிவில் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் வடிவில் இருக்கலாம், டிவி வடிவில் இருக்கலாம், செல்ஃபோன் வடிவில் இருக்கலாம். நீங்கள் என்ன ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுறீங்களோ அந்த வடிவில் இருப்பான். எந்த வடிவில் போராட்டத்தின் பிசாசான உள்ள வருவான்னு நமக்கே தெரியாது. கேம் வடிவில் இருக்கு, எதுலனாலும் இருக்கலாம், பேச்சில் இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், எந்த வடிவில் உள்ள கதை பேசுறதுல இருக்கலாம். ஆனால் எந்த வடிவில் வருவான்னு நமக்கு தெரியாது. உங்களுடைய இருதயம் பராக்கிரம செய்யும் கர்த்தரால் நிரப்பப்பட்டு இருந்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். ஆனால் பராக்கிரம செய்யும் கர்த்தர் இல்லாமல் உலகம் உங்கள் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. கஷ்டம். தேவன் இல்லாதது சமாதானத்தை கொண்டு வரவே முடியாது. எத்தனை தான் நம்ம ஓடினாலும், எத்தனை தான் நம்ம உழைச்சாலும், எத்தனை தான் செஞ்சாலும், without God there is no blessing. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான பாருங்க, தானியேல் அவர் என்ன செய்கிறார்னா, 3 வேளை நல்ல கடவுளுக்காக வாழ்கிறார். அவர் ஒரு யங் மேனாக தான் இருந்திருக்கார். அப்போ அவருடைய அந்த யங் மேனாக இருக்கும்போது அவரை அடிமையாக கொண்டு வந்துட்டாங்க இங்கே. அப்போ அடிமையாக கொண்டு வந்து அந்த ராஜா ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இப்போ ஒரு கூட்டத்தை ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அப்போ அந்த ராஜாட்ட கூட்டிகிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அவர் சொல்கிறாரு, தானியேல் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க, 12ம் 13யும் வாசிங்க. தானியேல் ஹல்லேலூயா. அப்போ இங்க தானியேல் அவர் யார்? வாலிப வயசை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாரு, இப்போது டெஸ்ட் நடக்கு.
ராஜா கிட்ட எங்களை என்ன செய்ய, நல்லா அந்த ராஜா உபசரணமான நல்ல உணவுகளை கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு தான் நல்ல பாடியெல்லாம் புஷ்டியாக்கி ஸ்ட்ரென்த் ஆக்கி இவங்கெல்லாம் இராணுவத்துக்குள்ளே போனாங்கன்னா நல்லா ஒரு இதாக இருப்பாங்களா அப்படிலாம் ஒரு தீர்மானத்தோடு தான் ராஜாவின் இடத்துல கொண்டு போவாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், நீங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி 10 நாள் மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீங்கள் வெறும் பருப்பும் காய்கறிகள் இது மட்டும்தான் எனக்கு கொடுங்க. எனக்கு வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. நான் எதுலேயும் தீட்டுப்படுத்திக்க நான் விரும்பலை. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறவர், பராக்கிரமசாலிய கர்த்தர், வல்லமையான கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் எனக்கு பலன் கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு தைரியமாக சொல்கிறார். அவ்வளோதான். என்ன நடந்தது? ஒரு அற்புதம் நடந்துதாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்ட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கும் இவரை கூட்டிகிட்டு போகிறாங்களே இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இவர் முகத்தில் ஒரு பளபளப்பு காணப்படுது. அதுதான் தேவ பிரசனம், அதுதான் தேவ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இந்த காரியத்தில் பாருங்கள், சங்கீதம் 118:15 பாருங்கள், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் தான் பராக்கிரமம் செய்யும். அதே 16 அதே தான் போட்டிருக்கு. அதே இது நீங்கள் வாசிங்க, சங்கீதம் 71:18. 71:18. ம் 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 பாருங்க, இதில் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அல்லவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அப்போது நம்ம எப்போ ஆண்டவரை பிடிச்சிருக்கிறோமோ, நம்ம வயதான காலம் வந்தாலும் கூட நம்மளை கடவுள் கைவிடவே மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நமக்கு வயசான காலத்தில் அப்படி இருக்க முடியாமல் போயிடுறாங்களே. எதில் இருக்கணும்? சரீரத்தில் ஃபிசிக்கலில் இருக்கிறது இல்லை, ஸ்பிரிச்சுவலில் இருக்கணும். ஃபிசிக்கலில் இருக்கிறதுனால ஒன்றும் வராது. நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலில் அந்த மெச்சூரிட்டி, அந்த கிருபை, அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த வாயின் வார்த்தைகள் எல்லாமே பராக்கிரமம் செய்யும் கர்த்தர் நம்ம கூட அந்த முதிர் வயதில் நம்ம கூட இருப்பாரானா நம்ம என்ன செய்யலாம்? மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான கருவியாக ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நம்ம மற்றவங்களுக்கு குடும்பத்தை தாங்கக்கூடிய தாயாக, ஜெபிக்கிற தாயாக நம்ம வாழலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே அப்படியே தான் குடும்பத்தில் தாயாக தகப்பனாக இருக்கணும்னா நம்ம இப்பொழுதுலேருந்தே இந்த வாலிப வயதில் இருந்தே இந்த பலன், இந்த பராக்கிரம செய்யும் கர்த்தரை நம்ம பிடிச்சு கொள்ளும் போது தான் நம்ம முதிர் வயதிலோ நம்ம அப்படி இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு முதியோர்களை பார்த்து சொல்கிறோம், இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க நம்ம சொல்கிறோம், அவங்க பலவீனத்தெல்லாம் பார்க்குறோம். நம்ம திருந்துறோமா? நம்ம திருந்தணும். நம்மளுடைய சந்நிதியில் நமக்கு வருகிற ஜெனரேஷனில் நம்ம என்ன செய்யணுமா? இந்த பலனோடு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபையை கேட்கணும், அந்த வல்லமை வேணும், அந்த அபிஷேகம் வேணும், பரிசுத்த ஆவியான துணை நமக்கு வேணும். அந்த ஆவியானோடைய துணை இல்லாட்டி நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி சங்கீதம் 93:1, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்திருக்கிறார். தேவன் அவருக்கு பாருங்களேன், அவருடைய தோற்றமே பராக்கிரமம் தான். அவருடைய முழு காரியமே அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவர் ஆவியின் வல்லமை, அவர் ஆவியானவர் இல்லை. அப்போது எல்லாமே எப்படி இருக்குன்னா பராக்கிரமம் நிறைந்ததாக இருக்கிறது, மிகுந்த ஒரு வல்லமை நிறைந்ததாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட வல்லமை தான் இன்னைக்கு நமக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியானவர், அதான் நம்ம என்ன பலத்தினாலும் அல்ல
பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆவியானுடைய வல்லமையால் நம்ம நிரப்பப்படும் போது தான் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அதே மாதிரி நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 5:7. தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழா போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. விழி விழி 12வது வசனம். விழி விழி தெபொராளே விழி, பாடு பாட்டு பாட்டு பாடு பராக்கே எழும்பு, அபினோகின் குமாரனே உன்னை சிறியாக்கினவர்களை சிறியாக்கி கொண்டு போ. 13வது வசனம். மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். பாருங்க, தெபொராளுக்கு மீதியானவர்கள் மேல பராக்கிரமம் செய்யும் ஆளுகையே தந்தார். அப்போ கிராமங்கள் எல்லாம் பாழா கிடக்குது. அப்ப என்ன இருக்கும்? நம்ம குடும்பத்திலேயோ பாழான காரியங்கள் இருக்கக்கூடாது. அப்போ யார் எழும்பணும்? யாராவது ஒருத்தர் அங்கே எழும்பி ஆகணும். குடும்பத்திலேயே எழும்பணும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே யாராவது எழும்பணும். எழும்பும் போது தான் அந்த இடத்துல தான் என்ன பராக்கிரமசாலியாக கர்த்தர் உள்ள வரும்போது தான் அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிராமந்தோறும் தெபொராளே விழித்து விழி விழி எழுந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல அந்த தெபொராள் எழுந்திருக்கிறாங்க. ஒரு தாயா அவங்க எழுந்திருக்கிறாங்க. அந்த எழுந்திருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு அசைவாடுதல் உண்டாகுது. அந்த பராக்கிரமசாலி எல்லாத்தையும் அந்த மீதியா இருக்கிறவங்களை ஆளத்தக்க தேவ வல்லமை அந்த தாய்க்குள்ள வருகிறது. பராக்கிரமசாலியாக கர்த்தர் அந்த தாய்க்குள்ள கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அநேகரை அப்படியா கர்த்தர் பயன்படுத்துவார் குடும்பங்கள்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாயாக நம்ம நினைக்கிறோம், அந்த தாய்க்குள்ள பராக்கிரம செய்ய கர்த்தர் வருவாரானா ஒரு அசைவாடுதல் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வல்லமையாக மாறும், அன்பாக மாறும். தேவன் கிரியை செய்கிறார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால இன்னைக்கு நம்ம நேரத்தையோ காலத்தையோ நம்ம எதுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று நீங்க வீணான காலத்தில் போகாதபடிக்கு இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு வந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு வரப்போகிறார். இந்த ஆண்டுல பிசாசோடு எதிர்த்த வல்லமை இந்த பராக்கிரம செய்ய கர்த்தராலே நம்ம சத்துருக்களை நீங்க மிதித்து போடணும்னா பராக்கிரம செய்கிற கர்த்தர் நம்மோடு வரணும், நம்மோடு வரணும். நம்முடைய எதிரிகளை முறியடிக்கணும்னா நமக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா இப்போ பாருங்க, இயற்கையில் பெரிய சேதம் வந்துச்சு. அதை யார் போய் எதிர்க்கிறது? அதை யார் எதிர்க்க முடியும்? இயற்கை தேவனுடைய அதிகாரத்தில் இருக்குது, கரத்துக்குள்ள இருக்கு. ஆனால் 2வது வருகையில் ஆண்டவர் வரப்போகிறார்ல, அவர் வருவதற்கு முன்பு என்னெல்லாம் நடக்குமோ அதுதான் நடந்துட்டு இருக்கு, அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு புதிய காரியம் நடக்குது. அதுக்கு மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வல்லமையால கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தேவ கிருபை, அதுதான் தேவ கிருபை. அந்த பராக்கிரமசாலியா கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிறார். எவ்வளோ கிருபையா ஆண்டவர் பாதுகாத்திருக்கார். இன்னைக்கு எத்தனையோ பேர் வீட்டில் வீடு இல்லை, தொழில் இல்லை, எல்லாவற்றையும் தண்ணியில் இழந்துட்டாங்க. எவ்வளோ பாவமான ஒரு சூழ்நிலை. நம்ம என்ன நினச்சிப்போம் தெரியுமா? யாருக்கோ எங்கேயோ நடக்குது, நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நம்ம நல்லதில் இருக்கோம். அப்படி அல்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பு, இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு. இந்த அடையாளம்லாம் ஒரு எச்சரிப்பு. இதில் இன்னைக்கு நம்ம மௌனமாக இருப்போமானால் ரட்சிப்பு வேற வழியாக வந்துடும். உங்கள் வீடை நீங்கள் சுத்திகரித்து ஒரு ஜெப வீடாக அந்த குடும்பமாக சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிற வீடாக மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2024 ஒரு தீர்மானம் எடுங்க. வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம். உங்கள் வீடுக்குள்ளே ஒரு ஜெபம் இருக்கணும், உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஜெபம் இருக்கணும், ஒரு துதி இருக்கணும். நீங்கள் உங்களால் முடியும். உங்களால் உங்கள் பராக்கிரம செய்கிற கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னா நீங்கள் ஜெபிங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபிங்க, சேர்ந்து ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. ஏன் கர்த்தர் உங்கள் சத்தத்தெல்லாம் கேட்க மாட்டாரா? உங்களுக்கெல்லாம் அற்புதத்தை செய்யவே மாட்டாரா?
உங்களுக்கெல்லாம் மிரக்கலே நடக்காதா? பராக்கிரமசாலி உங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரா? அந்த நம்பிக்கைலாம் இல்லாதனால வீட்டுக்குள்ளே ஜெபமே பண்ண மாட்டேங்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே எத்தனை போராட்டம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆளாக யார் வருவோம்? ஒரு சின்ன பிரச்சனைனா பெரிய பிரச்சனையை ஆக்கணும்னா யார் வருவோம்? சிந்திங்க. அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆளாக ஜெபிக்கிற வீடாக அதை கொண்டு வாங்க. ஒருத்தர் ஜெபிக்க ஆரம்பிங்க, இன்னொருத்தர் பின்னாடி வருவாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் பின்னாடி வருவாங்க. தன்னால் வர வைப்பார், கர்த்தர் செய்வார், நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஆனால் திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை எடுக்கிறீங்கன்னா அதில் போராட்டம் வரும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா போராட்டம் வரும். போராட்டத்தில் ஜெயிக்கணும்ல. போராட்டத்தை கொண்டு வரது யார் கொண்டு வருவா? பிசாசு தானே. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, நான் ஜெபிச்சு பார்க்குறேன், என்னால் முடியல, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் யார் ஜெயிச்சிட்டா? பிசாசு ஜெயிச்சிட்டான். பராக்கிரமசாலியை கர்த்தர் உங்ககிட்ட இல்லை. எப்படி ஆண்டவர் கூட இருந்தால் பிசாசு ஜெயிப்பான். எப்படி மாம்ச பலன் ஜெயிக்கும்? உண்மையாக ஜெயிக்க முடியாது. 100% ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பிசாசு என்ன தெரியுமா செய்யும்? இல்லை, நீ தோத்துட்ட பாரு, எவ்வளோ செய்கிற, ஒன்றுனாச்சு நடக்குதா, உன் ஜெபம் கேட்கப்படுதா? கேட்காட்டியும் அந்த 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 பிசாசோட நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வருவான். நெகட்டிவாக கொண்டு வருவான். எதுவும் பாசிட்டிவாக கொண்டு வந்துட்டா தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்கள, இன்னும் கொஞ்சம் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. பாசிட்டிவாக அவன் கொண்டு வர மாட்டான். அவன் கொண்டு வரதெல்லாம் நெகட்டிவாக கொண்டு வருவான். அப்போ தான் நீங்கள் உஷாராகணும். ஆஹா, பரவாயில்ல, இல்லை நிச்சயம் நடக்கும், இல்லை அற்புதம் நடந்துடும், இல்லை மாற்றம் வரும், ரட்சிப்பு வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மா விலையேற பெற்றதால் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அந்த ஆத்மாக்காக தான் ஜெபிக்க சொல்லி கொடுத்தாரு. அந்த ஆத்மாக்காக தான் ரத்தத்தையே சிந்தி இருக்காரு. அப்போ நம்ம வீட்டிலே நம்ம உறவுகள், நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம், அவங்களே ரட்சிப்புக்குள்ள வர கொண்டு வர முடியலன்னா சம்திங் ராங்கு. நம்ம செய்கிற ஜெபம் இன்னும் கரெக்டான முறையில் நம்ம ஜெபிக்கலைன்னு அர்த்தம். நம்மளை தான் சரி பண்ணணுமா ஒழிய அந்த நடக்கிற காரியத்தை சொல்கிறதில்ல, வேஸ்ட். அதனால் நான் திருப்பி சொல்கிறேன், அப்போ நம்மளை சரி பண்ணணும். நம்ம ஜெபத்தை விடாதீங்க. கண்ணீரோடு ஜெபிங்க, கம்பீரத்தோடு அறுப்பீங்கன்னு வசனம் சொல்லுது. வசனம் என்னைக்குனாச்சும் போய் சொல்லுமா? அது என்ன சொல்லுதோ அது நடந்துதால் ஆகணும். அப்போ எதை காரியம் நடக்காமல் இருக்குன்னா மிஸ்டேக் நம்மக்கிட்ட தான் இருக்கு, கர்த்தர் கையில் இல்லை. நிறைய பேர் கர்த்தரை குறை சொல்லுவாங்க, நான் இவ்வளோ ஜெபம் பண்ண எனக்கு ஒன்று நடக்க இல்லை. நம்ம மேலே தான் மிஸ்டேக் இருக்கு. அந்த காரியத்தை சரி பண்ணிட்டோன்னா, இப்போ ஒரு காரில் மிஸ்டேக் இருக்குன்னு வைங்க, அந்த காரை என்ன செய்வாங்க? என்னென்னவோ பண்ணுவாங்க, ஓட்டி பார்ப்பாங்க, ஓடவே ஓடாது. அதை கரெக்டாக, அது என்ன மிஸ்டேக், எதனால், அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த பார்ட்ஸை மாற்றி கரெக்டாக செஞ்சாதான் வண்டி ஓடும். அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் மிரக்கல், இதுதான் மிரக்கல். அதுதான் அதே மாதிரி தான் நம்ம ஜெபம் நமக்கு ஏன் கேட்கப்படலைன்னா, நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. அது இன்னும் மாறாமல் இருக்கலாம், அது சரி ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு தான் காட் வெயிட்டிங் பீரியடில் வச்சுருப்பாரு. அப்போ நம்மளை அது சரி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படினாலும் நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. கர்த்தர் கையில் தான் இருக்குது எல்லாமே, கீ அவர் கையில் தான் இருக்குது. அவர் திறந்தாதான் நீங்கள் திறக்க முடியும். ஆகையால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார், மகத்துவமான காரியங்களை செய்வார், வல்லமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே இது பாருங்க, ஏசாயா 42:13. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ஜித்து நம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலுமே பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர் முன்ன போவார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் யுத்த வீரரை போல வைராக்கியம் கொண்டு முழங்கி கர்ஜித்து
தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். சத்துருக்களை மேற்கொண்ட பிறகுதான் அவர் ஆஃப் ஆவார். ஹல்லேலூயா. நீங்கள் இங்கே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு காரியத்துக்கு, அப்போ என்ன ஆகும்? முன்னாடி யார் போகிறா? தேவன் பராக்கிரமசாலியாக யுத்த வீரர் கர்த்தர் முன்னாடி போய்கிட்டு இருக்கார். அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும்? பிசாசான கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம், எவனை அழிக்கலான்னு அவன் சதி நாசம் மோசங்களை செய்யறதுக்கு அவன் பிளான் பண்ணுறான். ஆனால் கர்த்தர் நம்மளை அப்படி விட மாட்டேங்கிறார். நம்ம முழங்கால் நீங்கள் போடுறீங்க, இங்கே முன்னாடி அவர் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் நமக்கு தான் வரும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, செப்பனியா 1:14 வாசிங்க. செப்பனியா 1:14. கர்த்தருடைய பெரிதான நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்தே அலறுவான். நல்லா பாருங்க, கேளுங்க, இந்த ஆண்டோடைய வருகையில் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. கர்த்தருடைய பெரிதான நாள் சமீபித்து இருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. சும்மா இல்லை, பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதோடைய அடையாளங்கள் தான் எல்லாம் நமக்கு தெரியுது. இதுலேயே நம்ம எச்சரிக்கப்படலைன்னா ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. கிட்ட சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குதா? கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு, கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறான். எல்லாம் பராக்கிரமசாலி ஊன்றாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே தேவனுடைய வருகையின் வரும்போது, சமீபத்து தீவிரத்தமாக வருகிற காரியங்களை காணும் போது, கேள்விப்படும் போது என்ன நடக்குதுன்னா மனம் கசந்து அலறாங்களாம். இதுதான் பயங்கரமான ஒரு நாள். மனம் கசந்து அலறாங்க. சாதாரண இல்லை. நம்ம லேசாக நினைக்கிறோம் ஆண்டோடைய வருகையை, ரொம்ப லேசாக நினைக்கிறோம். இல்லவே இல்லை. ஏன்னா அவ்வளோ டைம் கொடுக்குறார். 100% டைம் கொடுக்குறார். டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கார், இன்னும் கொடுக்குறார். ஆனால் இன்னமும் நம்முடைய செவிகளை அடைத்து, நம்ம மாம்சத்து செவிகளை திறந்து, அதனுடைய மாம்ச சிந்தப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போமானா, இன்னைக்கு அது அந்த சமயத்தில் அது எப்படி இருக்குன்னா, அலறுகிற, மனம் நொந்து அலறுகிற சத்தமாக அது மாறிவிடும். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக அது காணப்படுகிறது. பாருங்கள், எரேமியா 20:11 வாசிங்க. எரேமியா 20:11. 20:11. ம் 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 ஹல்லேலூயா. இதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம பாருங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவதிகள். காரணம் என்ன தெரியுமா? நீங்க சொல்லிட்டீங்கன்னா துன்பப்படுத்தணும்னு நம்மளை நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அது டேஞ்சரா மாறும். அதே மாதிரி தங்கள் காரியங்கள் வாய்க்காதபடியால் அவங்க நமக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சிருக்கலாம். நமக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தில் நம்மளை பிரச்சனை பண்ணணும், நமக்கு வேண்டாத காரியங்களை செஞ்சு நம்ம மனமடிவு ஆக்கணும்னு யாரெல்லாம் எதிரிகள் நுழைஞ்சு வந்தாலும், வசனம் சொல்றதில்ல, யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவரும் உனக்கு முன்பாக உன்மேல் கை போடுவதோ இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கணும். அப்படி இருந்தால் வாய்த்தபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். நமக்கு தீங்கு செய்யணும்னு யாராவது நினைச்சாங்கன்னா, நமக்கு விரோதமாக எழுமணும்னு நினைச்சாங்கன்னா வெட்கப்படுவாங்க, நிச்சயமாக வெட்கப்படுவாங்க. ஏன்னா கடவுள் நம்மளை விட்டுருவாரா? அவர் பிள்ளையாச்ச நம்மளையே வெட்கப்படுத்துவார். அவரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசம் அடையும்னு சொல்லியிருக்கார், வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கார். ஆகையால் நம்ம முகம் வெட்கப்பட்டு போகாது. வெட்கப்பட்டு போகிறதுக்கு ஆட்கள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி வருகிறவர்கள் தான் என்னன்னா செஞ்சு என்னன்னா பண்ணணும்னு நினச்சாங்களோ, எந்த விதத்தில், ஊழியத்திலே சரி, குடும்பத்திலே சரி, என்ன விதத்துலையோ, வேலையிலையோ சரி, வேறு எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் சிக்கொண்டு இருக்கீங்களோ தெரியாது, அந்த காரியத்தில் நீங்கள் உண்மையாக பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பாரானா அவங்க வெட்கப்படுவார்கள்.
அவங்க இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தரோ நம்மளை தாங்கிக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான். அப்போ நம்ம இந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய காரியங்கள் தேவனுக்கு அவருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம அவருடைய முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு ஆண்டவரை தேடணும். உன்னை நீ நேசிப்பது போல நீ பிறனை நேசி. நீ பிறனை நேசி. எல்லாரும் மேலேயும் அன்பு காட்டு, நேசி. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆகையால் இந்த காரியத்தெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ நீங்கள் அர்ப்பணித்து அவருடைய அபிஷேகத்தால் நீங்கள் நிரம்பிக்கிட்டீங்கன்னா பராக்கிரமசாலியாக கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் வரப்போறார் சீக்கிரத்தில். அப்போ நம்ம யாருமே யாருடைய ரெக்கமெண்டேஷன் அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆண்டவரே இவங்க நல்லவங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க, இவங்க இவ்வளோ ஜோம் பண்ணாங்க, அவங்க அவ்வளோ ஜோம் பண்ணாங்க, எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவர் ரைட்டாக அவரே அவங்கவுங்க கிரியைக்கு தக்கதாக அவர் என்ன செய்ய போகிறாரா? பலனை கொண்டு வராரா? பலனை கொண்டு வரார். ஏன் இந்த காரியத்தில் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பராக்கிரமசாலியாக கர்த்தரை பற்றி? ஏன்னா 2024வது ஆண்டில் நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பராக்கிரமசாலியாக கர்த்தரை பிடிச்சாங்கன்னா அவங்கள கர்த்தர் மகிமைப்படுத்துவார், கிருபையாக காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை எப்போ வந்தாலும் எப்போ வராட்டியும் நமக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா முக்கியம் இல்லை. நம்ம வாழ்கிற நாள் வரைக்கும் இந்த யுத்தத்திலலாம் நம்ம ஜெயிக்கணும்ல. யுத்தத்தை பார்த்து மனமடிவை உட்காந்துடக்கூடாதுல்ல. சோதனைகள் பிரச்சனைகளை பார்த்து கீழே விழுந்துடக்கூடாதுல்ல. அதில் எல்லாவற்றையும் நம்ம எழுந்து தேவனுக்காக பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பிரகாசிக்கணும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே இறங்கணும்னா இன்னைக்கு கர்த்தர் பராக்கிரமசாலியாக கர்த்தர் உங்களோடு வரணும். கிதியோனுடைய வாழ்க்கையில் இருந்தது. கிதியோனை கொண்டு தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த யுத்தத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஜெயிக்கிறாங்க. ஜெயம் உண்டானது, ஜெயம் உண்டானது. இன்னைக்கு கிதியோனை போல இன்னைக்கு கர்த்தர்கிட்ட நம்ம குழந்தையாக அவன் சொன்னது போலே நாம சொல்லுவோம். என்கிட்ட ஒன்றும் முடியாதப்பா, என்னால் ஒன்றும் நடக்காதப்பா, நீங்கள் வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கூப்பிட போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் எழுந்து நின்று இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிட போகிறோம். அபிஷேகம் யாருக்கு வேணும்? கர்த்தருடைய வல்லமை யாருக்கு வேணும்? நம்ம வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம மற்ற பெரியவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை நமக்கு இன்னைக்கு வேணும். கர்த்தருடைய வல்லமை வேணும். இன்னைக்கு தருவார் கர்த்தர். பராக்கிரமசாலியாக கர்த்தரை இன்னைக்கு பிடிச்சிக்கோங்க. நமக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் இந்த ஆண்டில் நமக்கு சந்திப்பார். ஆண்டவர் பராக்கிரமசாலியாக கர்த்தர் நமக்கு உண்டா, எல்லாம் உண்டா இல்லையா? எல்லா ஆசீர்வாதம், எல்லா நன்மைகள், எல்லா கிருபைகளும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு வேண்டிய நன்மைகளால் கர்த்தர் இன்னைக்கு நிரப்ப போறார்.